முஹரம் ஸ்பெஷலாக நான் செஞ்ச நோ பேக் மேங்கோ சீஸ் கேக் பாஸ் அவ்வளோ எம்மியாக குயிக்காக எக்லெஸ்ஸாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். சொன்னால் நம்புவீங்களா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் கமெண்ட் செக்ஷனில் as usual பின் பண்ணியிருக்கிறேன். மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி டைஜஸ்டிவ் பிஸ்கட்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஒரு பவுலில் கொட்டி மெல்டட் பட்டரும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த க்ரஷ்ட் பிஸ்கட்ஸில் எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி ஈக்குவலாக நல்லா அந்த பட்டரை மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 8x4 inch சைஸ் பேன் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பேஸை நல்லா ப்ரெஸ் பண்ணி ஈவனாக நான் காட்டுற மாதிரி ரெடி பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுங்க. நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணுற வரைக்கும் இந்த பேஸ் ஃப்ரிட்ஜிலேயே இருக்கட்டும். இப்போது ஃபில்லிங் ரெடி பண்ண ஒரு பவுலில் க்ரீம் சீஸ் அண்ட் ஐசிங் சுகர் சேர்த்துக்கோங்க. கட்டி கட்டியாக இல்லாமல் எந்த லம்ஸும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர் நமக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வேணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் சீஸ் ப்ளஸ் ஐசிங் சுகர் உங்களுக்கு ஒரு பக்காவான டேஸ்ட் கொடுக்கும். இப்போது ஒயிட் சாக்லேட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி எந்த லம்ஸும் இல்லாமல் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போது இந்த பேட்டர் ஸ்மூத்தான டெக்ஸ்சர் வந்தோடனே நம்ம இதை வச்சுட்டு இன்னொரு பவுல் எடுத்து அதில் நம்ம விப்பிங் க்ரீமை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அது நல்லா ஃப்ளஃபியாக வரணும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது லிக்விட் கன்சிஸ்டன்சிலேருந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இதை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபில்லிங்கோட இந்த மாதிரி நான் காட்டுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி அதை அந்த பேஸ் மேலே ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வெளியே எடுத்து இந்த மாதிரி அழகாக ஈவனாக படுற மாதிரி செட் பண்ணி அகெயின் ஒரு 3 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுருங்க. இப்போது நம்ம அந்த ஃபில்லிங் மேலே தடவுறதுக்காக மேங்கோ கர்ட் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மேங்கோ பியூரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜஸ்ட் மேங்கோவை பிளெண்ட் பண்ணி எடுத்தால் மேங்கோ பியூரி ரெடி ஆகிடும். அதில் இந்த மாதிரி சுகர், கேஸ்டர் சுகர் ப்ளஸ் கண்டென்ஸ்ட் மில்க் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இதை ஹீட் பண்ணுங்கள். அது ஹீட் ஆகும்போது உங்களுக்கு தெரியும் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் ஸ்டவ்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ண அந்த மேங்கோ பியூரியோட அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் இதில் வீடியோ எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். அதனால தான் உங்களுக்கு பாஸ் பண்ணி நான் காட்டியிருக்கேன். அந்த ஹீட்லேயே அந்த அன்சால்டட் பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். ப்ளஸ் கூலாக அந்த கன்சிஸ்டன்சி திக்காகவே வந்துடும். இதை தான் மேங்கோ கர்டுன்னு சொல்லுவோம். இந்த மேங்கோ கர்டை டாப்பிங்காக சீஸ் கேக் மேலே தடவி அகெயின் ஒரு 30 minutes ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான யம்மியான ஒரு நான் பேக் மேங்கோ சீஸ் கேக் பார்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அப்படி தாங்க இருக்கும். எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. அதோட 3 layers அவ்வளோ அழகாக க்ரீமியாக வாயில் போட்டாலே மெல்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். க்ளோஸ்அப் லுக் பாருங்கள், அவ்வளோ க்ரீமியாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன்னு தான் நான் சொல்லுவேன். சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.